அப்பம் பாத்தியா டவுசர் கேட்டு அடிப்பான் உன்ன யாரு பியூட்டி பார்லர் போனேன் அங்க போய் உக்காந்து பாரு காலை பப்பர பானு பிரிச்சுங்க சும்மா 3 பொம்பளைங்க வந்தாங்க என்னதான் பூசினாங்க தெரியல அப்படியே என் முடி என் ஸ்டைல எப்படி இருக்குது பாத்தியா உட்காரு போ நீக்கி கல்யாணம் மகனோடு அது என்னடா பையன் இதுல கை வைக்காரா என்னடா இருக்குது ஊசி போடும் ஆமா என்னன்னாக்கு தெரியுமா என்னன்னாக்குது யமன் சாதம் ஆமா கல்யாண காட்சி எங்கன்னா பண்ணுவாங்க நம்ம மன மேல உட்கார வச்சு நெருக்கு வரைக்கும் இவனுக்கு குண்டு போடுவானுங்க அப்புறம் கட்சியா வந்து பார்த்தா எதுவும் கிடைக்காது அதனால 4 நாளைக்கு முன்ன கலந்துது இந்த யமன் சாத்தோட நான் கல்யாணத்துக்கு மகாராஜா புள்ள சாப்பாடு எப்படி எடுத்துட்டு வந்து பாருங்க பொண்ணு சீக்கிரம் பண்ணிட்டா நீ தானே கல்யாணம் அதான பொண்ணு நீ போன பாரு உன் பின்னாடியே புல்லட்ல போனோம் இப்பதான் வரான்
ஏமா என் ஆயிக்கு எப்படி இருக்குது நாய் ஆகுதா நாய் ஆகுது ஏமா நீக்கு கல்யாணம் நீக்கு கல்யாணம் திருமண வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது மண்டபத்திற்கு சென்று தடுத்து நிறுத்த வேண்டும். புறப்படுங்கள். அதற்கு முன்பாக என் சுந்தரியை துரியன் மகனுக்கு மனமுடித்தாரே கண்ணவரால் அவரையே பிடித்து மந்தையால் கட்ட வேண்டும். மாமா நல்லா இருக்குதா உனக்கு? ஏன் அண்ணா பல்லாமா இந்த மாதிரி என் தம்பி எவ்வளவு லட்சணமாகறான் அவனை விட்டுட்டு இந்த கறி மூடி பையனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அண்ணா இவன் தலைமையில்தான் எனக்கு திருமணம் நடக்க வேண்டும். செய்ய வேண்டிய சகுனவாரை செய்யணும். என்னதான் இருந்தாலும் நமக்கு மாமாவாச்சு. அவர் கையால் மாங்கல்யம் எடுத்து கொடுத்தால்தான் எனக்கு திருமணம். உங்க அப்பா எனக்கு புத்தி உனக்கு மாமாவை மட்டும் ஒண்ணு எனக்கு தரேன் சொன்னேன் பிள்ளைங்க. என்ன நடக்குது? நான் உன் பிள்ளை தரேன்னு சொன்னேன். உங்கள் பிள்ளைக்கு தரேன் தான் நீங்க சொன்னேன். என்ன உங்கள் பிள்ளைங்க? உங்க பிள்ளைக்கு கொடுத்தேன்னா உங்கள் பிள்ளைக்கு சூது மார்க்க உங்க பிள்ளை கொடுத்தேன்னா உன் பங்காளி பிள்ளை கொடுத்தேன்னா அது உன் பிள்ளை தானே. எங்க ஐயாவது அவுத்து விட்டோயா? மகனே என்ன பாக்குறாங்க? அப்படியே ஒரே மாதிரி நான் தான் கல்யாணம் மாப்பிள்ளை சுந்தரி கடிதத்தின் மூலம் எழுதிய வார்த்தையை ஒவ்வொன்றுமா நான் அறிந்தேன். ஆகையால் உன்னை தேடி வந்தேன். இப்போதே உன்னை மனம் செய்கிறேன். சுபத்திர கல்யாணம் முடிஞ்சு விட்டது. அன்பார்ந்த சபையோர்களே, வீர அபிமன்யு சுந்தரி திருக்கல்யாணம் என்று சொல்லக்கூடிய வைபவத்தை
இந்த நாடகத்தை கண்கொள்ள